கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் கண்களை மூடி பேசுகிற கடவுளுக்கு முன்பதாக வந்திருக்கிறோம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் நம்மோடு நம்முடைய இருதயத்தின் தேவைகளை அறிந்து ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக என்னோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி வாய்களை திறந்து கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே யஸ்லான் படைப்பின் களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி நம்மை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைந்தாக்கிடுமே. கிருபையும் இரக்கம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசி நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் பேசும் அவைகளை கேட்டு எங்களுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட, கிறிஸ்து இயேசு எங்கள் மகிமைப்பட, ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்க, ஆண்டவர் எங்களுக்கு சிலுவையில் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தொடர்ந்து தகுதிப்படுத்தும். பேசும் நாங்கள் கேட்கிறோம். எங்களை மறைத்து கத்த நீர் வெளிப்படுவீராக. தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக போராடுகிற எல்லா சத்துருடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை பூமியில் எனக்கு பங்கு கொடுத்த அன்பு தாசர் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும், அது மாத்திரமல்ல இதற்கு காரணமாயிருந்த அன்பு ஊழியக்காரர் டேவிட் ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சங்கீத பகுதியில் ரொம்ப நீங்க அமைதியா இருந்தீங்க. ஆனா நீங்க மெசேஜ் பகுதியில் நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஆமீன் சொல்லுங்க. அநேக கன்வென்ஷன் மீட்டிங் பேசினாலும் இந்த கூட்டம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான கூட்டம் தான். உங்களுக்கு புரிகிற வகையில் வேத வசனத்தை எளிமையான வகையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்து அனுப்பின காரியங்களை உங்களிடத்தில் விளங்க வைப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாள் கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தின நாள். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிங்க. நீங்க வரல, ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தது உண்மையானால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் சம்பவிக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இடது பக்கத்துல காலின் உட்பாதத்துல
வேதனையோடு கடந்து வந்திருக்கிற உங்களை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க. பல சூழ்நிலையில குடும்பத்துல நன்மையை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லி சர்ப்பம் போராடுகிற நிலைமை. ரிபாலா ஷகரகதனபா உடமா திமல் பராதிபா சந்தனா. பல சூழ்நிலை குடும்பத்தில் சமாதானத்தை கூட பார்க்க முடியல. எத்தனை சம்பாதித்தாலும் ஒரு நன்மையை பார்க்க கூடாதபடிக்கு போராடுகிற சில சர்ப்பத்தின் ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு தோல் உரிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு அழைத்து வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடைய வியாதிகளை கர்த்தர் இன்றைக்கு விடுவிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடைய குடும்ப சூழ்நிலை மாற போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. உடைய கால்களின் பலவீனங்களை கர்த்தர் மாற்றி உடைய கால்களை கர்த்தர் மான் கால்கள் போல் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் அதன் 1ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1வது சங்கீதத்தில் இந்த 3வது வாக்கியம் அநேக சூழ்நிலையில் நமக்கு தெரிந்த பழக்கமான அநேக நாட்களிலே நாம் மனப்பாடமாய் தெரிந்திருக்கிற வேத வசனமாய் இருக்கலாம். புதியதாய் நான் எங்கு சென்றாலும் ஆண்டவர் என்னை அனுப்பினார், ஆண்டவர் என்னை அனுப்பினதற்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல சூழ்நிலையில ஆண்டவரிடத்தில் நான் உறுதிப்பாடை கேட்கிறது உண்டு. ஒருவேளை பாடல் வேலையிலோ, ஒருவேளை ஆராதனை வேலையிலோ, இல்லை என்று சொன்னால் எனக்கு முன்பதாக அந்த அறிமுகம் செய்கிற, இல்லை என்று சொன்னால் சங்கீத பகுதியை நடத்துகிற தேவனுடைய தாசர்கள் இந்த வேத வசனத்தை கர்த்தர் எனக்கு தான் கொடுத்தார், அந்த வேத வசனத்தை நான் கண்டிப்பாக பேச வேண்டும் என்கிற அந்த தைரியத்தை, பலத்தை, அந்த உறுதிப்பாடை தர வேண்டும் என்று சொல்லி அநேக இடங்களிலே நான் கேட்கிறது உண்டு. அதே போல இன்றைய நாளில் கூட ஆண்டவர் என்னோடு பேசும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவனுடைய வழிகளிலே அவனுடைய வழியை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த கூட்டத்திற்காக, இந்த ஞாயிற்றுக்கிழமையின் ஆராதனைக்காக நான் ஆயத்தமாகும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் வந்து அமர்ந்திருந்த பொழுது இன்றைக்கு வாசித்த அந்த 5வது சங்கீதத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அதில் வாசிங்க. 5வது சங்கீதம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அதோடு ஆண்டவர் முடித்து விடவில்லை. எனக்கு முன்பதாக என்னை அறிமுகம் செய்து அமர்ந்திருக்கிற அன்புடைய மூத்த ஊழியர் சொல்லும் பொழுது சொன்னாங்க, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய. அந்த வசனத்தை சொன்னது எத்தனை பேர் கேட்டீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக இந்த வேத வசனம் உடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் அமையும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் அமைதியாய் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு தேவனுடைய வசனத்தின் மூலமாக அவருடைய வாக்குத்தத்தங்களை அள்ளி உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவைகளை ஆமென் என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்க 3வது வசனத்தில் வாசித்த பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் நடக்கும். அவன் எந்த காரியத்தை முயற்சி செய்கிறானோ, அவன் எந்த காரியத்தை தொடுகிறானோ, அவன் எந்த காரியத்திலே ஆசைப்படுகிறானோ அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் 1ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு பல சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கிற காரியம் நடக்கிறதில்லை. ஒருவேளை படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நம்முடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் வருகிற கடன் காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நம்முடைய கணவனார் செய்கிற வேலையோ தொழிலாக இருக்கலாம். அநேக சூழ்நிலையில் நாம் செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதில்லை. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற அந்த நன்மைகள் நிறைவாய் மாறுகிறதில்லை. ஆனால் இங்கே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, என்ன சொல்றது?
நான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னுடைய சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, அன்பு தகப்பனே, அன்பு தாயாரே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் உங்களுடைய கணவனார் வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நீங்கள் படிக்கிறவர்களா இருக்கலாம், வேலை தேடுகிறவர்களா இருக்கலாம், என்று சொன்னால் வேலையில் அமர்த்தப்பட்டு அந்த காரியங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறவர்களா இருக்கலாம். எந்த காரியங்கள் ஆனாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய காரியங்களை இன்று வாய்க்க பண்ண விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருத்தன் சொல்லுவாங்க, நீ தொட்டா தொலங்குன்னு சொல்லணும், நீ தொட்டா விளங்காதுன்னு சொல்லக்கூடாது, நீ தொட்டா அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் நிறைய சூழ்நிலையில் சொல்லுவாங்க, சமுதாயத்தில் போகும்போது இவங்க தொட்டா விளங்காது, இவங்க பார்த்தா விளங்காது, இவங்க நடந்தா விளங்காது, இவங்க இந்த காரியத்தில் எதையாவது செஞ்சிட்டாங்கன்னா விளங்காது என்று சொல்லுவாங்க. உங்களை குறித்து சமுதாயம் என்ன சொல்லுகிறது? உங்களை குறித்து உங்களை பெற்றெடுத்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உங்களை குறித்து நீங்கள் திருமணமாகி வந்த குடும்பத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ செய்வது அது வாய்க்க போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர், அவர் செழிக்க பண்ணுகிற ஆண்டவர். நம்மை அவர் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒருவேளை உலகம் உங்களை பார்த்து உடைய கரங்கள் சாபமான கரங்கள் என்று சொல்லி இருக்கலாம், உலக மக்கள் உங்களை பார்த்து நீ ராசி இல்லாதவன் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ வேத வசனத்தின்படி உருவாகுவது உண்மையானால், அவருடைய வசனத்துக்கு நீ செவி கொடுப்பது உண்மையானால், அவரை நீ விசுவாசிப்பது உண்மையானால், நீ செய்தால் அதை வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனையோ வீடுகளை நாங்கள் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம், எத்தனையோ கடைகளை பிரதிஷ்டை செய்திருக்கிறோம், எத்தனையோ பிள்ளைகளுக்கு பேர் வைத்திருக்கிறோம், பிரதிஷ்டை செய்திருக்கிறோம், பெரியவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்திருக்கிறோம், திருமண காரியங்களை நடத்திருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தத்தை கேட்க அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம். நான் நினைக்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். என்னுடைய கடன் பிரச்சனை எப்பொழுது மாறும், என்னுடைய குடும்பத்தில் பலவீனங்கள் எப்பொழுது மாறும், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகள் எப்பொழுது நீங்கும், என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது சந்தோஷம் சமாதானம் வரும், என்னுடைய குடும்பத்தில் எப்பொழுது ஒரு சமாதானம் வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ண விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீத பகுதியை பேசினதே உடைய தாசர் சொன்னாரு, எங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் செபித்ததை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உண்மை. எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் மனதில் நினைத்ததை கூட கொடுத்திருக்கிறார். உடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உடைய ஆலோசனைகளை அவர் கேட்கிற ஆண்டவர், உடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு முறை நான் பேங்குக்கு கடந்து போனேன். அந்த இடத்துல ஒரு குட்டி பெர்ஷியன் கேட்டு, பெர்ஷியன் நாட்டை சேர்ந்த ஒரு பூனையை கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது மிகுந்த அழகாய் இருந்தது. நல்ல முடிகளை வைத்து பார்ப்பதற்கே ஒரு சடநாயை போல அழகா இருந்துச்சு. அந்த நாட்களில் எங்களுடைய பிள்ளைகள் ஏப்ரல் மாதம் மே மாதம் வந்தால் பிள்ளைகளுக்கு லீவ் விடுகிற காலங்கள். அப்போ நான் நினைத்தேன், இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு நேரப்போக்குக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணுமே, ஒரு பூனை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற காலங்கள் தான் அந்த பேங்க்கில் இந்த பூனையை பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசை. அது நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி அது பக்கத்தில் போய் அதோடைய உரிமையாளர் அதற்கு ஒரு சாக்லேட் ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் பார்க்கும்போது நான் பார்க்குறதுல அவங்க பிரியப்படலை. நான் பார்க்குறது அவங்க பிரியப்படாமல் ஒரு மாதிரி முகம் சுழிச்சு இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட சில விஷயங்கள் கேட்ட பொழுது கூட பதில் சொல்லலை. அந்த இடத்துல நான் நினச்சேன், இந்த மாதிரி ஒரு பெர்ஷியன் கேட் இருந்துச்சுன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த லீவு நாட்களை, நேரத்தை, சில காரியங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவதற்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லி என் மனசில் நினச்சிட்டு நான் மறந்துட்டேன். ஆனால் சில மாதங்கள் வரல. என்றைக்கு எந்த காலங்களுக்கு நான் அந்த கேட்டு தேவைன்னு நினச்சனோ அதே காலங்களுக்கு எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி, எங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி பெர்ஷியன் கேட் ஒன்று இருக்குது, 1.5 வருஷமாக நாங்கள் வளர்த்துருக்குறோம், இப்போ ஒரு சில அலுவல் காரியமாக நாங்கள் தூத்துக்குடி பட்டணத்துக்கு போகிறோம், அதனால் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்லி அந்த கேட்டை ஆண்டவர் கொடுக்க வைத்தார்.
எதற்காக நான் சொல்லுகிறேன்? ஆண்டவரை நம்பின பிள்ளைகளை அவர் கைவிடாதவர். இயேசுவை நம்பின பிள்ளைகள் ஒரு நாளும் தெருவில் நின்றதாய் சரித்திரங்கள் இல்லை. இயேசுவை நம்பினவர்கள், இயேசுவை ஆராதித்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை நம்பி வந்த ஜனங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. மனுஷன் நம்மை கைவிடுகிறவன். மனுஷன் நம்மளை அடிக்கடி வார்த்தையினாலே நோகடிக்க வேதனைப்படுத்துகிறவன். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை கட்டி அரவணைக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பணம் இருந்தால், பொருள் இருந்தால், பொக்கிஷம் இருந்தால், நம்மிடத்தில் நன்மை இருந்தால், குடும்ப உறவுகள் நம்மை அண்டி பிடிப்பார்கள். என்னுடைய சகோதரனுக்கு காணாது, என்னுடைய சகோதரிக்கு காணாது, அவள் உயர்வானவள், மேன்மையானவள் என்று சொல்லி நம்மளை புகழுவார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு வரும் பொழுது, இல்லாய்மை வரும் பொழுது நம்மை விட்டு அகன்று போகிற ஜனங்களை பார்க்க முடியும். ஆனால் நான் பேசுகிற ஆண்டவர், நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்களுடைய இல்லாமையிலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற உங்களுடைய இருதயம், அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய பாதத்தில் அமர்வதற்கு ஆயத்தமாக இருந்தால் அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உடைய படிப்பில் உங்களோடு இருப்பார், உடைய வேலையில் உங்களோடு இருப்பார், உடைய திருமணத்தில், உடைய குடும்ப வாழ்வில், உடைய குறைவிலை கர்த்தர் நிறைவாக்கி உங்களை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் ஏற்றுவது தேற்றுவா. வாய்களை திறந்து ஒரு தாய் தேற்றுவது தேற்றுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே மன இயேசுவே. ஆமென். மார்போடு அணைப்பாரே மன தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது தேற்றுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுகிறதை போல நம்மை தேற்றுகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன கர்த்தர் நம் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்ப ஆண்டவர் நம்முடைய செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அநேக சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை உயர்வுக்குள் நடத்த வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். ஆனால் ஆண்டவருடைய நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு, அப்படி ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு சில நிபந்தனைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, சில நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை தந்துவிட முடியாது. அப்படி வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம ரோட்ல போகிறவர்களுக்கு நம்முடைய சொத்தை எழுதி வைக்கிறது இல்லை. ஒருவேளை ரோட்டில் போகிறவர்களுக்கு, பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, ஏழைகளுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்வோம்.
அந்த உதவியோடு நிறுத்தி விடுவோம். ஆனால் நம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவோம்? நம்முடைய சொத்துக்களை எழுதி வைப்போம். காரணம் என்ன என்று சொன்னால், பிள்ளைகள் தான் சுதந்திரர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது, அப்படி சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, அப்படி வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நாம் செய்வது வாய்க்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் அதே வசனத்திலிருந்து நான் உங்களோடு சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் போதும், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். முதலாவது, ஆண்டவர் நான் செய்கிற காரியத்தை, நான் படிக்கிற காரியத்தை, நான் துவங்குகிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வாதமாக்க வேண்டுமானால் நான் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நான் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 140ஆம் அதிகாரம் அதன் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நம்மை கவிழ்க்க பார்க்கும் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்களாக்கி என்னை விலக்கி ரட்சியும், அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நம்மை கவிழ்க்க பார்க்கும். அநேக சூழ்நிலையிலே எனக்கு பிரியமான என்னுடைய பிள்ளைகளே, நம் யாருடைய ஆலோசனையை கேட்கிறோம்? ஆண்டவரை அறியாத தேவனுடைய ஜனங்களுடைய ஆலோசனைகளை கேட்கிறோம். உலக மனுஷனுடைய ஆலோசனையை கேட்கிறோம். வேதத்திற்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத நபருடைய ஆலோசனையை கேட்கிறோம். வேதவசனம் சொல்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நம்மை கவிழ்க்க பார்க்கும். ஆதாரணமாக சொல்லுகிறேன், என்னுடைய 2வது மகன், மன்னிக்கணும், மூத்த மகள் என்னுடைய மனைவியுடைய கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும் நாட்களில் ஒரு சகோதரி வந்து எங்களுடைய மனைவிட்ட சொன்னாங்க, நீ என்ன பண்ணக்கூடாது, விட்டமின் டேப்லெட்டு சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? டாக்டர் கொடுத்திருக்கிற விட்டமின் டேப்லெட் என்ன பண்ணக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது. இவங்களும் அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நம்பி என்ன பண்ணிட்டாங்க, 10 மாதங்கள் அயன் டேப்லெட் எடுக்கவே இல்லை, கால்சியம் டேப்லெட் எடுக்கவே இல்லை. ஆனால் அந்த பிரசவ காலம் நெருங்கும் பொழுது என்ன இல்லை, பிளட் இல்லை, குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அளவிற்கு பலன் இல்லை. குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமானால் டாக்டர் சொல்றாங்க, ஒன்று உங்களுடைய மனைவி காப்பாற்றப்படுவார், இல்லைன்னு சொன்னா உங்களுடைய பிள்ளை காப்பாற்றப்படுவார். யாருடைய ஆலோசனை? துன்மார்க்கனுடைய ஆலோசனை. அநேக சூழ்நிலையில் நம்ம யார்கிட்ட ஆலோசனை கேட்கிறோம்? நம்ம அநேக சூழ்நிலை யார்கிட்ட ஆலோசனை கேட்கிறோம்? ஊழியக்கார்ட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்கிறதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் சில ஆலோசனைகளை கேட்கிறதில்லை. வேத வசனத்தின்படி சில ஆலோசனை நாம் நினைக்கிறதில்லை, நம்புகிறதில்லை, கேட்கிறதில்லை. துன்மார்க்கனிடத்தில் ஆலோசனையை கேட்கிறோம். துன்மார்க்கனிடத்தில் ஆலோசனை சொன்னதினாலே, தேவனுக்கு பயப்படாத ஸ்திரீ ஒரு ஆலோசனை சொல்லிக் கொடுத்ததினாலே மாத்திரை சாப்பிட வேண்டாம். இப்போ 10 மாதம் என்ன இல்லை, பிளட் இல்லை. எனக்கு ஞாபகம் சரியா 7 பாயிண்டில் ஒரு பிரசவ ஸ்திரீ தன்னுடைய பிள்ளையை ஆபரேஷன் மூலமாய் பெற்றெடுத்து விட முடியாது. ரொம்ப கடினமான சூழ்நிலையில் ஜெபத்திற்கு மத்தியத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு, இன்றைக்கும் ஜீவனோடு பாதுகாப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். எப்படிப்பட்ட ஆலோசனையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? வேதவசனம் இங்கே சொல்லுகிறது, அந்த 140ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நம்மை கவிழ்க்க பண்ணுகிற ஆலோசனை. அவங்க ஆலோசனை என்ன? இவன் ஒன்றில்லாமல் போக வேண்டும், இவனுடைய மனைவி மரித்து போக வேண்டும், பிள்ளைகள் மரித்து போக வேண்டும் என்கிற ஆலோசனை. நம்ம நினைக்கிறோம், என் பிள்ளை எங்க படிக்கணும், யார்கிட்ட போய் கேட்கிறோம்? நல்லா படிச்ச உலகத்தான்ட்ட போய் கேட்கிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இடத்துல கேளுங்க. நல்ல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று வேதத்தின்படி வாழ்கிற ஆவிக்குரிய நண்பரிடத்துல கேளுங்க.
எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய நடைகளில் நியாயமில்லை. ஏன் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது? அவனுடைய ஆலோசனை மற்றவர்களை கவிழ்க்க பண்ணுகிற ஆலோசனை, மற்றவர்களை கீழே விழத்தள்ள பண்ணுகிற ஆலோசனை. அதை போல நீதிமான் அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனை நியாயமில்லை, நியாயமில்லை. சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவருடைய சுயபித்தை சார்ந்து அவர்களில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். சமாதானத்தை அறியான். அவனுடைய நடைகளில் அறியும் பொழுது, அவனுடைய நடைகளில் அந்த மாத்திரை சாப்பிடாம இருக்கும் பொழுது ஒரு சமாதான கேடு. பிரசவம், ஒருவேளை பிறப்பு நடக்குமா, மரணம் நடக்குமா என்கிற ஒரு பயம், அச்சம், கலக்கம். என்னடா அவனுடைய நடைகளில் என்ன இல்லை? நியாயமில்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதன் 31வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீதிமானின் நடைகளில் பிசகுவதில்லை. நீதிமானுடைய ஆலோசனை கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பரஸ்திரியின் நடைகள் பாதாளத்தை பற்றி பிடிக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன். 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமாம், சங்கீதம் 32:8. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது அதே தான் சொல்றார், உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். நம்மை போதித்து வழி நடத்துகிற ஆண்டவர். வேத வசனம் தான் நமக்கு போதனை. ஏன் வேத வசனத்தை வாசியுங்கள், வேத வசனத்தை வீட்டில் படியுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு அநேக துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். நம்மை அழிக்க பண்ணும்படியாக, நம்மை சமாதான கெடுத்தும்படியாக அநேக துன்மார்க்கர் மத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வேதம் தான் ஆதாரம். வேதத்தை தான் நேசிக்க வேண்டும். வேதம் தான் நமக்கு சரியான வழி. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை போதித்து நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் இங்க வந்திருக்கிறேன், இங்க வந்து நிக்கிறேன். கர்த்தருடைய பெரிய திட்டம். ஒரு துன்மார்க்கனுடைய ஆலோசனை அல்ல, தேவன் கொடுத்த ஆலோசனை. ஹல்லேலூயா. இங்க வரணும்னு சொல்லும் பொழுது ஐயாவை பார்க்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனால் அதை பார்க்க முடியல. ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் அழைத்த அழைப்பில், நீர் கொண்டு போகிற இடத்துல நான் என்ன பேச வேண்டும், அந்த ஜனங்களுக்கு என்ன தேவையா இருக்கிறது, அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட காரியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய சிந்தனையை ஆண்டு சமூகத்தில் சமர்ப்பித்து நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்னோடு உங்களை குறித்து சரியாய் வெளிப்படுத்தினார், சரியாய் போதித்தார், சரியாய் என்னை வழி நடத்தினார் என்று சொல்லி எனக்கு தைரியமாய் சொல்ல முடியும். தேவதாசர்கள் மூலமாய் கர்த்தர் அவர் கொடுத்த வார்த்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சரியாய் போதித்து வழி நடத்துகிற ஆண்டவர். இரண்டாவது, நாம் செய்கிற காரியங்கள் நடக்க வேண்டுமானால் முதலாவது துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் நடக்கக்கூடாது. இரண்டாவது, நாம் என்ன பண்ணக்கூடாது? அதே 1வது வசனத்தில் அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். முதலாவது ஆலோசனை துன்மார்க்க இடத்துல கேட்கக்கூடாது. இரண்டாவது, பாவிகள் நிற்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? நிற்கக்கூடாது. அநேக கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளுடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? டீ கடையில் போய் நிற்பாங்க, தவறான காரியங்கள் நடக்கிற இடங்களில் போய் நிற்பாங்க. பாவிகள் பாவ இஷ்டத்தில் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்கிற இடத்துல போய் நிற்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 104ஆம் அதிகாரம் அதன் 35வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி, பாவிகள் பூமியில் இருந்து நிர்மூலமாகி
35. பாவிகள் பூமியில் இருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமல் போவார்கள். துன்மார்க்கர் இராமல் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. போதும். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி. எனக்கு பிரியமான அன்புதேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் கஷ்டம் வருவது உண்மையாக இருக்கலாம். ஆனால் கஷ்டத்தில் அழிந்து போவதற்கு அல்ல, கஷ்டத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை கண்மனையில் மேல் நிறுத்துகிற ஆண்டவர். ஆனால் துன்மார்க்கன் அவனுடைய பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், அந்த பாவத்தை வழியில் நிற்கிறவன், பாவ வாழ்க்கையை தெரிந்து கொண்டவன், அவன் நிர்மூலமாகி போவான். உலக மனிதருக்கும் இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. உலக மனிதர்கள் பாடு வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் நிற்குலைந்து போவார்கள், மரணத்தை சந்திக்க நேரிடும். ஆனால் கிறிஸ்துவை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளை கஷ்டம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், வியாதி வந்தாலும் அவைகளிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை பலப்படுத்தி கண்மலை மேல் உயர்த்துகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கஷ்டம் நமக்கு முடிவல்ல, வியாதி நமக்கு முடிவல்ல, தேவைகள் நமக்கு முடிவல்ல, அவைகளில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை உயர்த்துவதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 91ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை உயர்த்தி மகிழ பண்ணுகிற ஆண்டவர். எனக்கு பிரியமான அன்புடைய பிள்ளைகளே, நீங்கள் குறைந்த அளவில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். எனக்கு வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் பலவீனம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் குடும்ப தேவை இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாய் இருக்கலாம். மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்தெடுத்த நீங்கள், மார்த்தாளை போல் வேதனைப்படாதபடிக்கு நல்ல பங்கை தெரிந்தெடுத்து அவருடைய பாதத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள், உடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாவிகள் நிற்கிற இடத்தில் நிற்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது, கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல்லோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்வான். 1:5 வாசிக்கிறீங்களா? புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல்லோசனை. அங்கே பரிசுத்த வேதாகமத்தில் அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவிகள் நீதிமானுடைய சபையில என்ன பண்றது இல்ல? நிலை நிற்கிறது இல்ல. சபை என்பது ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற ஒரு இடம். சபை என்பது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற ஒரு இடம். ஆனால் இங்கே பாவிகள் நீதிமானுடைய சபையில் நிலை நிற்கிறதில்லை. பாவிகள் நீதிமானுடைய சபையில் நிலை நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால் பாவிகள் பாவம் செய்கிறவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிற பிள்ளைகள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஆலயத்தில் அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவருடைய வசனத்தை கேட்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம கூடி வந்து அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீதிமான்கள் பாவிகள், நீதிமானுடைய சபையில் பாவிகள் நிலை நிற்கிறதில்லை. எந்த பாவியும் நீதிமானுடைய சபையிலே நிலை நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால் நீதிமானுடைய சபையில ஆண்டவர் நிலைத்து நிற்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் அதன் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. பாவிகளுடைய இருக்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா சபை பரிசுத்தவான்கள் நிறைந்திருக்கிற இடம். சபை பரிசுத்த தேவனுடைய ஆலயம்.
இங்கே அந்த தேவன் பிரசன்னராய் இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, நான் பரிசுத்தராய் இருக்கிற போல நீங்களும் எல்லா நடக்கையிலும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் சொன்னாங்க. சங்கீதத்தின் வாயிலாக பொய் சொல்லக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம், துதித்தலும் சபித்தலும் ஒரு நாவிலிருந்து புறப்படலாகாது. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாம், கர்த்தரை உயர்த்தி பிடிக்கிற நாம், கர்த்தரை உயர்த்தி பாடுகிற நாம், அந்த வார்த்தையினாலே தேவனுக்கு புறமான, வேதத்திற்கு புறமான வார்த்தைகளை பேசக்கூடாது. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் 31ஆம் அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரீயை குறித்து வாசிக்கும் பொழுது, அந்த ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய நாவு அறிவு விளங்க, ஞானம் விளங்க தொடங்குகிறாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஞானம் விளங்க நம்முடைய வார்த்தைகள் கிருபை பொருந்திய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை தேற்றுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். மற்றவர்களை விசுவாசத்திற்குள் கொண்டு வருகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முதலாவது, துன்மார்களுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. இரண்டாவது, எங்க நிற்கக்கூடாது? பாவிகள் நிற்கிற இடத்துல. நம்முடைய நிற்கிற இடத்தை ஒரு விசை பரிசோதித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உலக ஜனங்கள் இருக்கிற இடங்களில் நாம் குடியிருந்து கொண்டு இருக்கலாம். உலக ஜனங்கள் வேலை செய்கிற இடத்துல நாம் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் எப்படிப்பட்ட இடங்களில் ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறோம்? எப்படிப்பட்ட இடங்களில் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறோம்? பாவிகள் நிற்கிற இடத்துல நாம் நிற்போம் என்று சொன்னால், அந்த பாவம் நம்மை பற்றி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பாவிகளுடைய சுபாவங்கள் நம்மை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சபைக்கு வருகிற நீங்கள், தேவனை ஆராதிக்கிற நீங்கள், தேவனை தொழுது கொள்கிற நீங்கள், தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் எப்படி இருக்கணும்? சபையில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். சமுதாய உலக பிரகாரமான பாவிகள் நடுவில் அல்ல, தேவனுடைய சபையில் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மூன்றாவது அந்த 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். 1வது நம் ஆலோசனை கவனிக்க வேண்டும். 2வது நாம் நிற்கிற இடத்தை கவனிக்க வேண்டும். 3வது நாம் யாரிடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்? யாரிடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்? அநேக காலேஜ் தம்பிமார் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர், மற்ற தம்பிமார் பேசுகிற மாதிரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற மாதிரி காலேஜில் நான் என்ன பண்ண மாட்டேன்? பேச மாட்டேன். கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். பெண்களை குறித்து பேச மாட்டேன். ஆனால் அவங்க பேசுகிற இடத்துல நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? உட்கார்ந்து இருப்பேன். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை நாசமானதின் காரணம், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம், பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், அவர்கள் உட்கார்ந்த இடம். நாட்களாய் பரியாசக்காரரிடத்தில் உட்கார்ந்து பரியாசக்காரர் இருந்த இடத்துல அந்த அவருடைய வார்த்தைகளை கேட்டு என்ன பண்ணிட்டாங்க? பரியாசக்காரனை போல மாறிவிட்டார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறான். இன்றைக்கு கூட நம்ம பார்க்க முடியும். உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. இன்னைக்கு உலகத்தில் போய் பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க, எப்பவும் கிறிஸ்தவங்களுக்கு வேலையே பாவின்னு சொல்றது தான். பரியாசம். பாவத்தை குறித்த ஞானம் இல்லை. பாவத்தை குறித்த அறிவில்லை. பாவத்தை குறித்த உணர்வு இல்லை. ஏனென்று சொன்னால் சத்திய வசனமுடைய இருதயத்தில் இல்லை. எப்பொழுது சத்திய வசனம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்குமோ, எப்பொழுது ஒரு சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியான இருதயத்தில் இருப்பாரோ, அப்பொழுதுதான் பாவத்தையும் நீதியும் நியாய தீர்ப்பையும் குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவர். நீ போகிற வழி தவறு, நீ போகிற வழி வேதத்திற்கு புறமானது, நீ போகிற வழி சத்தியத்திற்கு புறமானது, நீ
நீ செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் சரியான வழியில் நடத்துகிறவராயிருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு போதித்து நடத்துகிற ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த சத்தியத்திலே பரியாசக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பரியாசம் பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதன் 55வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பேதுரு அங்கே உட்கார்ந்த பொழுது ஒரு பரியாசம் நடந்ததை பார்க்கிறோம். பரியாசம். அவர்கள் முற்றத்தின் நடுவே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையில் உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன் ஸ்திரீயோ அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு மனுஷனே நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு மனுஷனே நீ சொல்கிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. 3 முறை மறுதலித்த ஒரு சம்பவத்தை தான் நாம் வாசித்து கேட்டோம். அவன் உட்கார்ந்த இடம் தவறான இருந்தபடினாலே அவங்க அவரை பற்றி என்ன பண்ண வேண்டியது வந்துருச்சு, கேள்வி கேட்க வேண்டியது வந்துருச்சு. அவரும் வார்த்தை மாறி நபர் மாறி தேவனை மறுதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அநேக சூழ்நிலையில் பாவிகளின் கூட்டத்தில் நம்ம இருந்து கொண்டு எத்தனை முறை இயேசுவை மறுதலித்து இருக்கிறோம். சொல்லுவாங்க, நீ அல்லேலூயா சர்ச்சுக்கு தானே போற, நீ அந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு தானே போற. இல்லை நான் போல, நான் இப்படி பண்ணலை, நான் இப்படி செய்யலை. எத்தனை பேர் நம்ம அப்படி ஆண்டவரை மறுதலித்து இருக்கிறோம்? எத்தனை சூழ்நிலையில் நம்ம ஆண்டவரை மறுதலித்து இருக்கிறோம்? நாம் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காராதபடி இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் அதன் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். அவரை உண்டாக்கினவரை போதும், அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் இயலாமையில் இருக்கிறவர்களை, உதவியற்றவர்களை, பலனற்றவர்களை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை பரியாசம் பண்ணுகிறான். எத்தனை பேரை சொல்லியிருப்போம், இவன் அழகு இல்லை, இவன் படிப்பு இல்லை, இவனுக்கு இது இல்லை அது இல்லை, எத்தனை பேரை சொல்லி இருக்கிறோம். நான் பல சூழ்நிலையில் சொல்லுவேன், இவங்க அழகு இல்லை அவங்க அழகு இல்லைன்னு சொல்லும் போது நான் சொல்வேன், இல்லை நம்ம அப்படி சொல்லக்கூடாது, அவங்களும் கர்த்தருடைய படைப்பு, அவர்களையும் கர்த்தர் தான் உண்டாக்கினார். ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கினது உண்மையானால் அதற்கு பிற்பாடு வந்த ஒவ்வொரு மனித சந்ததியும் என் தேவனால் உண்டாக்கப்பட்டது. அவர்கள் மாற்று மதஸ்தினராக இருக்கலாம், மாற்று நம்பிக்கை உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் உண்டாக்கினபடினாலே யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிந்திக்க கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை பரியாசம் பண்ணுகிறான். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அண்ட சராசங்களை படைத்த தேவனை, வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி அந்த பாதபடியில் உட்கார்ந்திருக்கிற நம்மை அவரை பரியாசம் பண்ண முடியாது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ கடவுள் ஒரு போட்டோவில் இருக்கிறாரு போலன்னு நம்ம நினைக்கிறோம், கடவுள் ஏதோ ஒரு சிலையில் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், இயேசு ஏதோ ஒரு சிலுவை அடையாளத்துக்குள்ள இருக்கிறாருன்னு. இல்லை, நீங்களும் நானும் நம்புகிற தேவன் அவர் உலகத்தை படைத்தவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவரை வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எனக்கு முன்பதாய் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. நான் எப்படிப்பட்டவன்? சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் ஒரு போட்டோக்குள்ள அடங்குறவன் அல்ல, ஒரு சிலைக்குள்ள அடங்குகிறவன் அல்ல, இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு பொருளுக்குள்ள அடங்குகிறவன் அல்ல. யோசித்து பாருங்க. நான் பல சூழ்நிலையில் யோசிச்சிருக்கிறேன்.
வேதவசனம் சொல்லுது, நான் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு என்னது? பாதப்படி. எவ்வளோ பெரிய கடவுள் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆண்டவர், எவ்வளோ பெரிய சிருஷ்டிகர். இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்கும் என்று சொன்னால், இவ்வளோ பெரிய விமானம் இருக்கும் என்று சொன்னால், இவ்வளோ பெரிய சூரியன் இருக்கும் என்று சொன்னால், சந்திரன் இருக்கும் என்று சொன்னால், வானமும் பூமியும் இத்தனையாய் பெரியதாய் இருக்கும் என்று சொன்னால், அதை உண்டாக்கின தேவன் எத்தனை பெரியவர். எத்தனை பேர் நினைச்சிட்டு பார்த்துருக்குறீங்க? நான் பல சூழ்நிலையில் என்னுடைய ஜெப அறையில் அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக விழும்போது நினைப்பேன், அப்பா அவங்க பாதப்படியில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது? ஒரு நேரம் நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள். அப்படி சமூகத்தில் போய் ஒரு ஜெபிக்கிறதுக்கு ஒரு அறையை தேடி சாஷ்டாங்கமாக விழுந்து பாருங்கள். ஏசப்பா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடின்னு சொன்னீங்களே, உங்களுடைய பாதபடியில் என்னுடைய நெத்தி தட்ட நான் உங்களை பணிந்து கொள்கிறேன். நீங்கள் பணிஞ்சு பாருங்கள். பல சூழ்நிலையோட ஜெப நிலையில் நான் செஞ்சது உண்டு. பல சூழ்நிலை அவருடைய சமூகத்தில், ஆண்டுடைய சமூகத்தில், எப்பா நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை, உங்கள் ஆவி என்னில் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்திருக்கிறேன். அவர் நம்மளோட பெரியவர். நீங்கள் பெரியவர் இல்லை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். பல சூழ்நிலை ஏன் கஷ்டம் நமக்கு வருது, ஏன் நமக்கு பாடு வருது, ஏன் நமக்கு பிரச்சனை வருதுன்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம பிரச்சனை, நம்ம பாடு, நம்மளுடைய பலவீனம், நம்முடைய தேவை நம் தேவனோட பெருசுன்னு நினைக்கிறோம். இல்லை, உலகத்தில் இருப்பவரை பார்க்கிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் அற்புதர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரிய கடவுள். அவரை போல யாரும் இல்லை. சகல தேவர்களிலும் அவர் தேவன். சகல சிருஷ்டிப்புக்கும் அவர்தான் ஆண்டவர். சகலத்திற்கும் மேலான அவர் நாமம் மேலானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்தது உண்மை. அவர் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினது உண்மை. ஆனால் அவர்தான் உலகத்தின் இரட்சகர். அவர்தான் உலகத்திற்கு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க போறான். அதான் பாட்டுக்காரன் சொல்றான், எல்லா காலும் முடங்கும், எல்லா நாவும் பாடிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். வாய்களை திறந்து இயேசுவே ஆண்டவர், மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தா, எல்லாம் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். மறுபடியுமா, இயேசுவே இரட்சகர், மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தா, கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே இரட்சகர். இயேசுவே மருத்துவர், மரணத்திலிருந்து உயிர் தெழும். வாய்களை திறந்து கால்கள் நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனை எல்லாம் அவருக்கு சின்ன ஒரு என்ன சொல்றது, காணல் நீரை போன்றது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகளை பெருசா பார்க்காதீங்க, நம்முடைய பிரச்சனைகளை பெருசா பார்க்காதீங்க, உங்களை உண்டாக்கின தேவனை பெருசா பாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தை கொண்டு மேற்கொள்ள முடியாது, நம்முடைய பலத்தை கொண்டு மேற்கொள்ள முடியாது. உலகத்தை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிற தேவனை கொண்டு மேற்கொள்ள வேண்டும். அந்த தேவனுடைய நாமத்தை கொண்டு மேற்கொள்ள வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற, அவர் நமக்கு சிலுவையில கைமாறி இருக்கிற அந்த பலத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணணும், மேற்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது சொன்னேன், என்ன பண்ணக்கூடாது, தின்மாக்குடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. ரெண்டாவது, நம்முடைய வழி நம் பாவிகளுடைய வழியில் நிற்கும். மூணாவது, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதன் 32வது வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவை அங்க என்ன பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர் எப்படியெனில் அவர் புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படவும் பரியாசமும் நிந்தையும் போதும். அதே போல லூக்கா 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஏரோது அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி, வாசிங்க. அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி, போதும். இன்னும் லூக்கா, இன்னும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29ல் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி, நீங்களும் நானும் பரியாசப்பட வேண்டிய இடத்துல என் தேவன் பரியாசங்களை ஏற்றுக்கொண்டார். ஏன் என்று சொன்னால், நீங்களும் நானும் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணும்படியா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் செய்வது வாய்க்க வேண்டுமானால் நாம் 3 காரியம் செய்யணும். என்ன பண்ணணும்? தின்மாக்குடைய வழியில நடக்கக்கூடாது. ரெண்டாவது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. மூன்றாவது, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்கார செய்யக்கூடாத 3 காரியம். செய்ய வேண்டிய ஒரு 2 காரியத்தை மாத்திரம் நான் உங்கள்ட்ட சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும், போதும். முதல்ல அவருடைய வேதத்தின் மீது நமக்கு ஒரு பிரியம் வேண்டும். வேதத்தின் மீது ஒரு பிரியம் இல்லாமல் அவருடைய வேதத்தை வாசிக்க முடியாது. வேதத்தின் மீது ஒரு பிரியம் இல்லாமல் அவருடைய வார்த்தையை கேட்க முடியாது. ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும், ஆண்டவர் வேதத்தின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையை சரி பண்ண வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தை என்ன பண்ணணும், பிரியமாக இருக்கணும். நமக்கு பல சூழ்நிலையில் நல்ல ட்ரெஸ் போடணும்னு பிரியம், நல்ல நம்ம எதிர்த்த வீட்டுக்காரன் முன்னாடி நல்ல பெரிய வீடாக கட்டணும்னு நமக்கு பிரியம். அவன் புள்ள 60,000க்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்யுதுன்னா நம்ம பிள்ளை 80,000க்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும்னு நமக்கு என்னது பிரியம். ஆனால் பல சூழ்நிலையில் அது நமக்கு என்னவாயிடுது, காணல் நீரை போல் ஆயிடுது. ஆனால் வேதம் உங்களுக்கு பிரியமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இருதயத்தில் தோணுகிற காரியத்தை கூட கர்த்தருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஊழியத்துக்கு எத்தனை தேவைகள், எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு ஊழியத்துக்கு போகிறதுக்கு உதவியாக ஒரு ஆள் வேணும்னு கேட்டேன். என் கூட கை கோத்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டேன். எனக்கு உதவியாய் ஒத்தாசையாய் ஆள் வேணும்னு கேட்டேன். ஜோம் பண்ணேன். அன்று என்ன பண்ணார், ஆளை கொடுத்தாரு. எனக்கு ஊழியத்துக்கு இந்த காரியம் தேவை ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்துக்கு இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை, என்னுடைய ஊழியத்துக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தேவை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் தேவைன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார், என்னுடைய தேவையை சந்தித்தார். எத்தனையோ முறை என்னுடைய வாயில கூட நான் சொல்லலை, இது வேணும், என் மனசில், உள்ளான மனசில் இது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த ஒரு சூழ்நிலை இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த ஒரு பணம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த ஒரு வசதி வாய்ப்பு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில்
வாயில கூட சொல்லலை, சிந்தனையில் கூட நினைக்கல. இருதயத்தின் ஆழத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அதுக்கும் நமக்கும் தகுதி இல்லை, அது நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது, அதுக்கு நமக்கு பலன் இல்லை. ஆனாலும் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு ஆசைப்பட்டப்ப ஆண்டவர் நிவர்த்திச்சார். காரணம் என்ன? அவருடைய வார்த்தையின் மேல் உள்ள பிரியம், அவருடைய வார்த்தையின் மீது உள்ள பிரியம். மணிக்கணக்காய் வேதத்தை வாசிக்க வேண்டும், மணிக்கணக்காய் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். ஏன் உலகம் வர்ற கஷ்டத்துக்கு, உலகம் தருகிற பாடுகளுக்கு ஏன் சோர்ந்து போயிடுறோம்? வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லை, இருதயத்தில் வார்த்தை இல்லை. இருதயத்தில் வார்த்தை இருக்குன்னா அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுவோம்? அறிக்கை பண்ணுவோம். முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்கணும்? பிரியமாக இருக்கணும். ஒருத்தவங்களை நமக்கு பிடிக்கும்னு சொல்லி சொன்னால் அவங்கள என்ன பண்ணுவோம்? பேச சொல்லி என்ன பண்ணிகிட்டே இருப்போம்? கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த லவ் பண்ணுற பசங்களை பார்த்துருக்குறீங்களா? பொம்பளை பிள்ளைங்களை பார்த்துருக்குறீங்களா? மணிக்கணக்காக காதில் வச்சுக்கிட்டு என்ன அளவு பேசுது, நீ என்ன பண்ண மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. என்ன கருமத்தை பேசுதோ தெரியல. ஆனால் அது பேசுகிற வார்த்தை கேட்குற இவனுக்கு என்னவா இருக்குது? இனிமையாக இருக்குது. கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தெரியுது. மணி போகிறது தெரிய மாட்டேங்குது, ஃபோனில் சார்ஜ் போகிறது தெரிய மாட்டேங்குது, ஃபோனில் காசு போகிறது தெரிய மாட்டேங்குது, பசிக்க மாட்டேங்குது, தூங்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு உலகம் மனிதனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் நேசிப்பான்னா, வானம் மாறினாலும் பூமி மாறினாலும் மாறாத தேவனுடைய வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறவர்களாக, பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி வார்த்தையில் பிரியமாக இருந்து, அதோட இல்லை, அது இரவும் பகலும் எப்படி இருக்கணும்? தியானிக்கிறவனாக இருக்கணும். மெடிடேஷன் பண்ணணும். வேதத்தில் தியானம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டுறாரு, கஷ்ட சூழ்நிலை வந்தா, பிரச்சனை வந்துட்டா, பாடு வந்துட்டா, பாஸ்டருக்கு ஃபோனை போட்டு ஜோம் பண்ணு, அத்தாடி அம்மாடின்னு உலகத்தை ஊரே கூட்டிடுவாங்க. என்னம்மா இவ்வளோ வருஷமாக ஆலயத்துக்கு போனீங்களே, இவ்வளோ வருஷமாக தேவனை தேடினீங்களே, விசுவாசம் எங்கே, நம்பிக்கை எங்கேன்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன இருக்காது? நம்பிக்கையே இருக்காது. காரணம் என்னென்னா, வேத வசனம் இருதயத்தில் இருந்தால் தான் ஆண்டவர் நம்மோடு பேச முடியும். ஆமீன்னு சொல்லுங்கள். இந்திக்காரங்க இப்போ நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. எனக்கு தமிழ் தெரியும்னா இந்திக்காரன் என்கிட்ட பேசினான்னா எனக்கு என்ன தெரியாது? என்ன பண்ண முடியாது? சொல்லுங்கம்மா. புரிஞ்சிக்க முடியாது. அவன் சொல்கிறான், इधर आओ इधर जाओ, क्या बोल रहे, खाना खाओ, कुछ बोल रहा तो हमको समझ नहीं आ रहा है, क्यों? हिंदी हमको नहीं मालूम है, इसलिए तो நமக்கு ஹிந்தி தெரியாததுனால என்ன பண்ண முடியாது? அவன் சொல்கிறத புரிந்து கொள்ள முடியாது, அவனுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அதை போலதான் தேவன் வேத வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசும் பொழுது நம்ம ஆண்டவர் பேசுகிறதை விளங்கி கொள்ள வேண்டுமானால் வேத வசனத்தை தியானிக்கிறவங்களா இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில் அப்படியே வார்த்தைக்கு முன்பதாக அவன் செய்வது வாய்க்கும். ரொம்ப அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனத்தை. அன்று உங்களுக்கு முதல் முறையாய் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். அருமையாக சொல்லியிருக்கிறார் சங்கீதக்காரன். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது வாய்க்கும்.